இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலை மாத்தணும். அவளை தூரம் போடுறதுனால படிக்க முடியலல்ல. நம்மள மாதிரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்தாலும் நல்லா படிப்போம்ல. என்ன சொன்ன? என்ன நீயே உன்ன பிரைட் ஸ்டூடெண்ட்னு சொன்ன மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி பிரைட் ஸ்டூடெண்ட் எங்க இருந்தாலும் படிப்பாங்க. ஆனா என்ன மாதிரி புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருந்தாலும் படிக்க மாட்டோம்ல. அதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் சொல்லு? சரி, வேற மார்னிங் 7க்கு தான் எழுப்பணும். எதுக்கு டைரக்டா ஆஃப்டர்நூன் எழுப்ப சொல்லலாம். நாங்களாம் 6 மணிக்கே எழுந்திரிச்சிருவோம். உனக்கு வேணும்னா நீ செப்பரேட்டா டீல் பேசிக்கோ. சரி சரி, 4 o'clock எந்திக்கிறத விட 6க்கு எந்திக்கிறதே பெட்டர். ஆனா இது மட்டும் நீங்க யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். ஃபுட்டு மாட்டணும். ஆமா, நம்ம அம்மா அளவுக்குலாம் மேரேஜ் பண்ண சொல்றது கரெக்டா இருக்காது. சோ கொஞ்சம் ஹெல்த்தியா, கொஞ்சம் நமக்கு புரிச்ச மாதிரி. நெக்ஸ்ட், நான் 0 இருக்க முடியலாம், பக்கத்துல 1 போடணும். என்ன நீ சொல்ற? என் ஹோம்ஒர்க் பண்ணணும், என் எக்ஸாம்ஸ் எழுதணும், ஸ்டடீஸ் நீங்க படிக்கணும்னு இதெல்லாம் நீ இப்ப இல்லைனாலும் எப்பயாவது படிச்சுதானே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு. இப்ப நமக்கு அம்மா இல்ல, நம்ம தான் பாத்துக்கணும் எல்லாத்தையும். எல்லாம் உங்க இஷ்டத்துக்கே பண்றீங்கன்னா என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? இது வரைக்கும் நீங்க எதுனா சொன்னாலும் நான் ஓகே சொன்னேன். ஆனா நான் ரிவெஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கூட சமாதானம் ஆவேன். சரியா? சரி. இனிமே தான் இந்த அஞ்சலியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. நீயும் ஆர்வம் ஒவ்வொரு தடவையும் க்ளோஸா இருக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ள இருந்த அந்த பழைய மனோகரி இறந்த புது மனோகரி பிறந்துட்டா. இந்த ராட்சசி அவதாரத்தை அருந்ததி தான் என்னை எடுக்க வச்ச அமர். என் காதலுக்கு முன்னாடி என் முகத்தை நான் மறைச்சேன். உனக்கு உண்மையான காதல்னா என்னன்னு காட்டுவேன் அமர். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனோ என்ன பண்ற? மனோ, 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 என்னடி பண்ற? எனக்கு பயமா இருக்கு. இப்படி பண்ணாத மனோ. நீ முதல்ல யூனிஃபார்ம் எடு. மனோ, உன்னதான் கழட்டடி. நான் பார்த்தது, அவன் நடந்துகிட்டது நிஜம்தானா? மனோக்கு அவர்னா பிடிக்குமா? அவரை மனோ மனோவை பத்தி தப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆரு, என்னடி ஆச்சு உனக்கு? மனோ உன்னோட ஃப்ரெண்டு. உன்னோட புருஷனை அவ எதுக்கு விரும்புவா? ஏதோ மிலிட்டரி யூனிஃபார்ம் பிடிக்கும்னு போட்டுக்கிட்டாலோ என்னமோ. அவர் பார்த்தா திட்டுவாருன்னு அவர் இல்லாதப்ப வந்து போட்டுக்கிட்டா. அம்மாடி, நல்ல வேளை குப்தா இல்ல. இல்லைன்னா என்னென்னமோ சொல்லி சந்தேகத்தை வர வச்சிருப்பாரு.
I miss you, Aru. அவங்களோட உங்களுக்கு இருக்கிற பந்தத்துக்கு விமோசனம் கொடுத்து அந்த ஆத்மாவை பரமாத்மாவோட சேர்க்கறது. நாளையோட நமக்கு இருக்கிற பந்தம் போயிடும்னு சொல்றாங்க. மரணத்தால எதை வேணா மாத்த முடியுமா ஆரு? அந்த கடவுள் சாட்சியா உன்னை எனக்குள்ள பாதியா ஆக்கியிருக்க. ஆனா எனக்குள்ள நீ உயிரோட தானே இருப்ப. ஏங்க நீங்க அழாதீங்க. நீங்க அழறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. ஏங்க ப்ளீஸ் அழாதீங்க. குழந்தைங்கன்னா யாரு? அன்பின் மறு உருவமா இருக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்க நீங்க பகல்ல மனசுல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பயம் இப்ப இல்ல, எங்களை மாட்டி விடும் போது யோசிச்சிருக்கணும். ஓ, எங்களை டார்ச்சர் பண்ண மாதிரி இருந்திருக்கணும். மிஸ் அம்மா, சூப்பர்ல ஸ்டார்ட் பண்ணி பிரியாணியில முடிக்கணும். எல்லாம் வேணும் எங்களுக்கு. அவங்கள பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கேட்ட ஃபுட்டு கூட வாங்கி கொடுத்தேன். எனக்கு எதுக்காக இந்த தண்டனை? என் மேல இருக்கிற பகைய அப்படி தள்ளி வைக்க சொல்லுங்களேன். அது வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம். அது பாவம் ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமிர்தா பாப்பா. அன்னைக்கு நாங்க இதை விட அதிகமா ரெக்வெஸ்ட் பண்ணோம். கேட்டிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் எங்களை எவ்வளவு பேச்சு பேசுனீங்க?